ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்வில் விருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு தாங்க. கருப்பட்டி வெயில் காலத்துக்கு மிகவும் உடற்குளிர்ச்சி தரக்கூடிய இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ரொம்ப பயன்படும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கலப்படம் செய்யப்படுறதுனால நிறைய பார்த்திங்கன்னா ஏமாந்து வாங்கிட்டுருக்கோம். அதுக்காக தான் இந்த பதிவு முக்கியமாக போடுறேன். கருப்பட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கொப்பரையில் தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா அச்சு வெல்லம் வெவ்வேறு சேஃபில் வருது அப்படின்னாவே அது ஒரிஜினல் கருப்பட்டியே கிடையாது. இது பார்த்திங்கன்னா உள்ளே ஈரப்பதமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஒரிஜினல் கருப்பட்டி அப்படின்னாவே தொட்டு பார்த்தாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 850 900 கிராம் வரை இருக்கக்கூடிய ஒரு கருப்பட்டி தாங்க இது. இது 1 கிலோ பார்த்திங்கன்னா நான் செய்கிற இடத்துலேயே வாங்கினோம். 250 ரூபா இந்த ஒரு கருப்பட்டி பார்த்திங்கன்னா. இப்போ கடைங்களில் ரோட்டோரத்தில் அப்புறம் வீட்டில் கொண்டு வரவங்களாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சேஃபில் கொண்டு வருவாங்க. அச்சு உள்ள சேஃபில் சின்ன கொப்பரையாக இருக்கிற மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வேக்காடு விட்டதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா கலப்படத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் உடச்சி வச்சுருக்கேன். இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள் ஈரப்பத்தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு இனிப்பு அந்த வாசமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே நல்லா தெரியும். பாருங்கள் கையில் ஈஸியாக நம்ம இது பண்ணாமல் கொஞ்சம் ஈரப்பத தன்மையோடு உள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கலப்படம் இருக்கக்கூடிய கருப்பட்டி பார்த்திங்கன்னா நம்ம கல் வச்சு நல்லா கொட்டணமாக கூட பார்த்திங்கன்னா உடைக்க முடியாது. அதில் நல்லா இது பண்ணுறாங்க. உள்ளே பாருங்கள் நல்லாவே ஈரப்பத தன்மை இருக்குது கண்டிப்பாக. பாருங்கள் சும்மா 2 இதை தட்டினோம் அப்படின்னாவே ஈஸியாக பொழந்துரும். உள்ளே பாருங்கள் நல்லாவே ஈரப்பதத்தன்மை இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கருப்பட்டி. அதில் பார்த்திங்கன்னா துணியை வச்சு எடுத்த இடத்துல ரொம்பவே ஈரப்பதமாகவே பாருங்கள் இருக்குது. நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. இதில் சுக்கு காப்பி அண்ட் தென் களி உளுந்தங்களி இந்த மாதிரி நிறையாவே செய்யலாம். இப்போ வெயில் காலம் அதிகமாகிறதுக்கு இதை நம்ம சாப்பிடும் அப்படிங்கும்போது ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியும் தரும். இதை பார்த்திங்கன்னா நான் கடைகளில் அண்ட் தென் வெளியில் பார்த்திங்கன்னா வண்டியில் கொண்டு வருவாங்க. இது கருப்பட்டின்னு சொல்லி சுக்கு வெல்லன்னு சொல்லி கொண்டு விற்றாங்க. ஆனால் இது டூப்ளிகேட்டு. பாருங்கள் ரொம்ப கல்லாகவே இருக்குது. நல்ல கல் குத்துனமா கூட பார்த்திங்கன்னா உடைய மாட்டேங்குது. அது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அச்சு வெல்லம் தான். நார்மலாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற இந்த வெல்லத்தை கருப்பட்டின்னு சொல்லி இந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ அது ஏமாந்து வாங்கிடாதீங்க. இது பாருங்கள் நல்லாவே கலர் வித்தியாசம் தெரியும். இதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. எங்கே உங்களுக்கு கிடைக்குது, அதாவது கருப்பட்டி பார்த்திங்கன்னா இந்த சீசன் மட்டும் பார்த்திங்கன்னா தான் நல்லா கிடைக்கும். வெவ்வேறு சீசனில் கிடைக்குது அப்படின்னாவே அதில் கலப்படம் கண்டிப்பாக செய்கிறாங்க அர்த்தம். இது சுக்கு காப்பி நான் வச்சுருக்கேன். இதில் வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் கசடுகளும் வரும். இது செய்யும் போது பார்த்திங்கன்னா ஆமணக்கு கொட்டையும் கொஞ்சம் போடுவாங்க. அந்த வாசம் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வரும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கசடு கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா தான் அது ஒரிஜினல் கருப்பட்டி. இல்லை அப்படின்னாவே அதை கலப்படம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருப்பட்டியை முழுமையாக, அதாவது தெரிஞ்ச இடத்துல வாங்குங்க. முடிஞ்ச வரை உங்கள் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க மூலிமா கருப்பட்டி எங்கே செய்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். வெள்ளைச்சீனியை தவிர்த்திடுங்க முழுமையாக. மேலும் நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.